எஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் தான் வந்திருப்போம். குளோவால் எடுக்காமல் விட்டுருப்பேன். இப்போ அவங்களுக்கு எதுவும் தெளிவாக கேட்காது. நான் எல்லாம் ஃபஸ்ட்டு நெல் குறைச்சிக்கிறேன். எல்லாம் குறைச்சாச்சு. அவன் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி கூட தான். அவன் இங்கே பக்கத்தில் தான் நிற்கான். ஆனால் குளோவால் இல்லை, குளோவால் இருக்கான்னு கொஞ்சம் கேட்டுப்போம். ஓல் வெயிட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இங்கே இதில் இருக்கான்னு பார்த்து எடுத்து. குளோவாலெல்லாம் ஒன்றும் எனக்கு 2 நேரம் தான் இருக்குது. எதுக்கு குப்பையில் தான் போடணும். தவளைக்காக குதிக்கும் நல்லா இருக்குல்ல. சரி, ரொம்ப நாளாக வீடியோவே போடலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைமும் இல்லை. நான் கேமே விளையாடுறேன். வீடியோ போட எரிச்சல் ஆகிட்டு. ஒருத்தரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்குது, யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ போடணுமா மாதிரி ஆயிட்டு. சரி, இப்போ அவன் எங்கே இருக்கான் ஒன்றுமே தெரியல. இப்போ நான் சோன்லேயே அடி பிடிச்சி அவ்வளோதான் போனேன். அதான் கீழே இருக்கான். பார்த்துட்டேன். ஐயோ ஏதோ சொல்லிட்டான். சேர்த்துட்டேன். அமௌண்ட் போட்டுச்சாவும். ரொம்ப அசிங்கமாக தோத்துட்டோம். பரவாயில்ல, அடுத்த மேட்ச் முடிச்சுடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் ஜெயிச்சா எப்படி இருக்கணும்? ஒரு பிளாட்டினமில் இருக்கேன், ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். அப்படி இன்னொரு மேட்ச் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கு அவனுக்கு முட்டை. அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டவனுங்கன்னா நான் எங்கே போவேன்? ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். போன வாட்டி எப்படியோ தெரியல பிளாட்டினம் 4ஓட போயிட்டேன். எல்லாத்தையும் லிமிட்டடாக இருக்கேனே. சரி கிடக்கு, அதான் காசு கிடக்கே. இப்போ மேட்சில் பார்த்தீங்களா, நம்ம முட்டையில் எடுப்போம், அவன் உண்ணில் எடுப்பான். இவனை இப்போ கரெக்டாக இனிமே பக்கத்தில் ஆடுவோம். மட்டும் லேக் ஆக மாட்டில. கொஞ்சம் விட்டு அடிக்க சொல்லுவோமா? விஜய் கொஞ்சம் விட்டு அடி. கொஞ்சம் மனச்சாட்சியோடு அடிக்க சொல்லுவோம். கொஞ்சம் மனச்சாட்சியோடு ஆடுறாங்க. ஐயோ இது ஒரு கதையா? நான் கிராஃப்ட்ல எமௌண்ட் எடுக்க போகிறேங்க. அந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மேட்ச் அவுட்டாடான்னு கேட்டேன். அதை உட்காந்து 10 நாளைக்கு உட்காந்து இது இருக்கான். நண்பனே செத்தா. ஐயோ தலைமையில ஏறி போகிறான். ஸ்கில் கண்டுபிடிச்ச மட்டும் என்கிட்ட கிடைச்சான். பாஞ்சு அடிக்கான். ஐயோ டோம் 3 தான் போகுது. டோம் முடிச்சிட்டான். ஐயோ 2. ஐயோ எமௌண்ட்டு போடுறேன். அதை பார்க்க மாட்டேன்ச்சி. எமௌண்ட்டை போடுறதான் பாரு. எமௌண்ட்டில் நீங்கள் எங்கே வந்து கட்டிருக்கீங்க? ஐயோ என்ன இருக்கா? இதை எடுப்போம். எப்படியும் ஒன்றுத்துக்கும் ஆகாது. எப்படியும் இதை வச்சு இங்கே பாருங்க அடிக்க ஃபோர்ஸை பாருங்களா. டோம் ஒவ்வொரு செகண்டுக்கு தான் போகுது. மொத்தத்தில் இது என்ன தெரியுது? இதுலேருந்து இது ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஸ்கில் வேறு இன்னும் ஆக்டிவேட்டே இல்லை. ஐயோ ஸ்ட்ரைட்டாக நிற்கானே. ஓடு அப்படியே ஓடிடு. ஐயோ விஜி நல்ல வேலை எப்படியும் அடிச்சிட்டான். அடுத்து போடு சின்னப்ப. இந்த எம்டில் கொஞ்சம் கேவலமாக பேசினாலும் நல்லா அடி விழுது போல. சரி, இந்த மாதிரி ஏடபிள்யூ வச்சு ட்ரை பண்ணலாமா வேணாம்? நம்ம பயமாக இருக்கு. கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி, நம்ம ஏடபிள்யூஎம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும். ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். மொத்தம் 7 மேட்ச் வச்சிருக்கு. சரி மேட்சஸ். பையன் எப்படியும் மேலே வர மாட்டான். எங்கே இருக்கான்?
சின்ன பையன் வேற அடிக்க தெரியுமான்னு வேற சந்தேகம் தான். டோம் ஜம்ப்பு. ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க. டோம் டோம் தெரியாத நம்ம கீழே விழுந்துட்டேனே. ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றும். இந்த மெடிக்கேட்டு மட்டும் இதில் கொடுத்துருந்தான் செம்மையாக இருக்கும். பையன் எங்கே இருக்கான்? இன்னும் கண்ணு முன்னாடி வாடா. எரிச்சலை கிளப்பாது. அதான் வந்துட்டான். டொம் அடிச்சாச்சு. ஏடபிள்யூஎம் ஒரு நல்ல கண்ணாக தான் இருக்கு. சாரி ஏடபிள்யூஎம், ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன். சரி யாரெல்லாம் சரி பார்க்குறவங்களும் அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் தான் பண்ண பண்ணுங்க, லைக் மட்டும் போட்டு விடுங்க. அதையே நான் சப்ஸ்கிரைபை ஏற்றிட்டு மனசை தேடிக்கிறேன். இந்த மேட்சும் எப்படியாவது ஜெயிக்கணும். இதை மட்டும் ஜெயிச்சிட்டோம் வெற்றி நமக்கே. வெற்றி நிச்சயம். அவன் எங்கே நிச்சயம்? கொஞ்சம் மேலே ஏறிடுவோம், இல்லைனா மண்டையை பேத்துருவான் என்ற பயத்திலே இருப்போம். அவன் எங்கேயோ ஓடுறான், குதிக்கிறான், எல்லா சவுண்டும் கேட்குது. பக்கத்தில் தான் இருக்கான், கண்ணை கூட மாற்றிட்டு தான் இருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்? அதான் இப்போ மேட்டர். நான் இங்கே பிறந்துட்டு நீ எங்கே இருப்பான்? எங்கடா இருக்கான்? இந்த மேட்ச் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்த்துட்டேன். ஐயோ மேலையா இருக்கான். ஐயோ இது நான் 999 போகுது. தப்பாச்சு. எதுவுமே ஆக்டிவேட் ஆக மாதிரி. எப்படியாச்சும் ஜெயிக்கணும் ப்ளீஸ். அப்பா அவன் குதிச்ச டைமில் எப்படி M10 அடிச்சிட்டு, M10ம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் அடிக்குது. அப்பா கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்ம இனி இந்த பக்கம் போவோம், ரைட்டில் போவோம். இந்த கிரனேட் எந்த பக்கம் விழுதோ அந்த பக்கம் தான் நான் போகிறேன். இந்த பக்கம் தான் விழுந்துருக்கு. தவளைக்கா இந்த பக்கம் தான் குதி. ஐயோ என் பக்கத்துலேயே வெடிச்சிட்டு. சரி எல்லாத்தையும் போட்டு ஓடுவோம். இந்த வழியாக தான் போகணும். அவன் ஏன் கிரெனேடை போடுறான்? கிரெனேட்லாம் போடக்கூடாதே, ரூம் மேட்ச் ரூல்ஸ் ஆச்சே. கிரெனேடு போடாதே. பையனுக்கு ஒன்றுமே தெரில. பின்னாடி வந்து அடிக்கிறது கூட தெரில. இவன் என்ன 2 மேட்ச் அடிக்கானா? எப்போ எப்படியோ இத்தனை மேட்ச் ஜெயிச்சாச்சு. வெற்றி நிச்சயம். இது தேவ சத்தியம். இன்னும் 1 படிக்க வேண்டிய நேரம். 1 படிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். எப்படியாச்சும் 1 படிக்கணும். அதோ போகலாம். ஓடிட்டே இருக்கேன்னு அடிக்க முடியுங்களா? பயந்துட்டானோ? இது வேற ஒன்று முட்டி மோதிட்டு நிற்க. அடிச்சிட்டான். அப்பா நல்ல வேலை, சோனியா என் உயிரை காப்பாத்திச்சு. சோனியா இல்லைன்னா இப்போ செத்துருப்பேன். இன்னும் 2 மேட்ச் தான் வெற்றி பெற போகிறது நான் தான் என்பதை
மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். டும் டும் ட்வொய் ட்வொய் ட்வொய். அவன் கண் வச்சிருக்கானா இல்லையா டவுட்டாகவே இருக்கிறது. வெளில வந்துட்டான். நிற்கான். அம்மா அடிச்சிட்டான். ஐயோ ஐயோ அடிச்சிட்டானே. அடிச்சிட்டான். இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபுல்லாக ஏடபிள்யூஎம் தான் அடிக்கணும். எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். எப்படியாச்சும் ஜெயிக்கணும். டொயின் டொயின். ஏடபிள்யூஎம் எடுத்து இன்னைக்கு டொயின் டொயின் தான் போட்டு தள்ள வேண்டியதான். சின்ன பாயா ஏடபிள்யூஎம்மோட பவர் தெரியாது. ஃபர்ஸ்ட் இது நம்ம கொஞ்சம் பிளாக் பண்ண வேண்டியது இருக்கு. டொயின் டொயின். இனிமேல் யாரையும் இதுக்குள்ள நுழைஞ்சு வரவே இயலாது. ஐயோ அடிக்கான். சின்ன பையன் நினச்சா ரொம்ப பயங்கரமாக இருக்கானே. அங்கே எமௌண்ட்டாக போடுறான். எமௌண்ட் மட்டும் போடட்டுமா? சாவு சாவு. இது ஏன் ஆட்டம்? இனி ஜெயிக்க போகிறது நான் தான்டா. இனி கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா அடித்து அடிக்கிப்பான் தூங்கி இருந்திருப்பான். ஸோ வி ஹேவ் டு win. இப்படி அடித்தாதான் ஓகே. எப்படியாச்சும் இந்த 4 புட்லாட்டம் மேலே சஜக்குன்னு இறங்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன். கிரெனேடு போடக்கூடாது. கிரெனேடை ஏன்டா போட்டு தொலைடா. பாரு போடு மோட் போட மோட் போட மோட் போடு போடிய மோட். சரி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.